நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த வாரத்திலும் உங்கள் யாவரையும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பண்படுத்தும் சித்தம் போல, பயன்படுத்தும் விருப்பம் போல, பண்படுத்தும் சித்தம் போல, பயன்படுத்தும் விருப்பம் போல, கரத்தில் நான் புல்லாங்குழல், கரத்தில் நான் புல்லாங்குழல், ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, ஒவ்வொரு நாளும் இசைத்திடுமே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஐயா உமக்காகத்தானே ஐயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும், நீர் எழுந்தருளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை தேவ ஆவியானவர் இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரை நோக்கியும் கூறுகிறார். ஒருவேளை வேதத்தின்படி இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வாயில இருந்து இந்த வார்த்தைகள் வருது. அது அவர் சாதாரணமாக சொல்லலை, அழுத்த நிறுத்தமாக சொல்கிறாரு. மெய்யாகவே மெய்யாகவே, ஒரு நேரம் சொல்லலை, ஒரே வார்த்தையை திரும்பவும் அழுத்தி சொல்கிறாரு. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒருவேளை இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்போ சொன்னார் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோன்னு சொல்லி கிரேக்கர் இயேசுவானவருடைய சீசனாகிய பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு. அப்போ பிலிப்பு அதை ஆண்டவருக்கு பிலிப்பு சொல்கிறாரு, ஏசப்பாவை பார்க்கணுமா, ஒரு கூட்ட ஜனங்கள் தேடி வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே அதை அந்திரேயாட்ட போய் சொல்கிறாரு. அந்திரேயா அதை ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல, ஐயா உங்களை பார்க்க சிலர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு தன்னை கொஞ்சம் பேர் பார்க்க வந்துட்டாங்கன்னு அவர் சந்தோஷப்படலை. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அவர் மனுஷகுமாரனாக வந்தவர், அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்காரு. நிறைவேற்றி முடிக்கக்கூடிய நாட்கள் வந்துடுச்சு. நான் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறேன், சிலுவையில் விழுந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் அவர் சிலுவையில் மரிப்பார். சிலுவையில் அவர் கோதுமை மணி எப்படி நிலத்தில் விழுந்து சாகுமோ அதை போல் அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு கோதுமை மணியாக தன்னோட ரத்தத்தை சிந்த போகிறேன். சிந்தின பிறகு 3வது நாள் நான் என்ன செய்வேன், உயிர் தெழுவேன். அப்போ தான் மனுஷகுமாரன் மகிமைப்படுவார். அப்போ தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இயேசுவானவரை
காண விரும்புவாங்க. ஏன்னா கிரேக்கர் தேடி வராங்க. அது வரைக்கும் யூதர்கள் வந்தாங்க, பரிசேயர் வந்தாங்க, வேதபாரகர் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அது வரைக்கும் அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும்தான் ராஜா அப்படின்னு அவரை குறித்து சீசர்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்களும் இந்த ராஜான்னு சொன்னியாம்லா அப்படின்னு சொல்லி பிலாத்து கூட என்ன செய்கிறான், கேட்குறாரு. அப்போது இந்த இடத்துல கிரேக்கர் தேடி வராங்க. கிரேக்கர் யூதர்களுக்கு அந்நியர். அவங்க இயேசுவை காண விரும்புகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்த போது இஸ்ரவேலருக்கு மட்டும் அல்ல, பிரஜாதிகளுக்கும் தெய்வமாக அவர் என்ன செஞ்சார், உயர்த்தப்பட்டார். இதெல்லாம் நம்ம அறிந்த சத்தியம். அது நிமித்தம் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் கூட ஆண்டவரை தொழுது கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கும் அவரை பணிந்து கொள்ளும் காலம் இந்த நாட்களில் வந்திருக்கு. இஸ்ரவேலில் மாத்திரம் இல்லை, யூதாவில் மாத்திரம் இல்லை, எருசலேமில் மாத்திரம் இல்லை, எங்கும் அவரை தொழுது கொள்ளும் காலம் இந்த நாட்களில் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நமக்கு அறிந்த சத்தியம். இந்த நாட்களில் தேவாவியானவர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன பேச விரும்புகிறாருங்க தான். கடந்த நாட்களில் அவருடைய மகிமை எனக்குள்ளே இருக்குது. அந்த மகிமை என்னை ஆசீர்வதிக்குது, உயர்த்துது, பிரகாசிக்குது, அநேகரை என்னண்டையில் அவரண்டையில் ஈர்க்குது. அவர் அந்த பிரசன்னத்தின் நிமித்தம் நமக்கு கனமும் கௌரவமும் கிடைக்கி, சத்துருக்கள் சிதறடிக்க போகிறாங்க. எல்லாவற்றையும் நம்ம தியானித்தோம். அந்த பிரசன்னத்தை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான உச்சிதமான ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, மனுஷகுமாரனே கூட அவர் தான் நாம் அவரை போல வாழ்றதுக்கு ஒரு அடிச்சுவிட மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார். பிதாவோட தியாகம் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்துச்சு. இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகம் அவருடைய ரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து நம்ம என்ன செஞ்சார், அவர் மீட்டு கொண்டார். ஸோ அந்த தியாக மனப்பான்மைகள் தான் இந்த நாட்களில் நம்ம தெய்வத்துக்கு நிகராக நம்மளை என்ன செஞ்சுருக்கு, வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தெய்வம் நமக்கு, தெய்வத்தோட எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளே தங்கி இருக்குது. அந்த சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் நம்ம மூலம் வெளிப்பட காத்திருக்குங்கிறத நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கோம். வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த எல்லாருக்குள்ளேயும் இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்குள்ளேயும் அவருடைய பிரசன்னம் வேணும், அவருடைய ஆசீர்வாதம் வேணும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தும் கருவிகளாக நீங்களும் நானும் வாழணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஆசை. ஸோ ஆண்டவருடைய பரிபூரண வல்லமை இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்டது உண்மை. அந்த பரிபூரண வல்லமையை உலகத்துக்கு கடத்தக்கூடிய கருவியாக அவர் மூலம் எல்லாம் நடந்துச்சு. அவர் மூலம் எல்லாவற்றையும் அவர் செஞ்சார். அவருடைய விரல்கள் அற்புதத்தை செஞ்சது, அவருடைய கால்கள் நன்மை செய்கிறதா சுற்றி தெரிந்தது, அவருடைய கண்களில் இருந்து மனதுருக்கம் வெளிப்பட்டுச்சு, அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிப்பட்டது. இப்போ இதற்கு முன்பாக சீசர்களுக்கும் ஆண்டவர் இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்தார். இதே போல தான் என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் நமக்கும் கற்றுக் கொடுத்தாரு. எனக்குள்ளே இருக்கிற அதே கிருபையை, அதே மகிமையை, அதே வல்லமையை உனக்குள்ளே நான் ஊற்றி இருக்கிறேன், அதற்காக தான் ஜீவனை கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த நாளில் எனக்குள்ளே இருந்த அந்த ஜீவன் என் மூலமாக நான் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக மாறணும், எனக்குள்ளே அது நிரம்பி வழியணும், எனக்குள்ளே நிரம்பி வழிஞ்சு அது அநேகருக்கு வாய்க்கால ஓடி அநேகருடைய பாத்திரங்களை நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் நம்ம இன்னும் ஒரு விதமான மிகப்பெரிய அர்ப்பணிப்புக்குள்ளே வரணும். அதுதான் கோதுமை மணி. நம்ம எல்லாருமே ஆண்டுடைய பார்வையில் கோதுமை மணி. ஏன்னா ஒரு நாள் அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிற கோதுமை மணியாக நம்ம வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்காரு, வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கோதுமை மணியையும் தரையில் விட மாட்டேன், எல்லாத்தையும் கொண்டு நான் என்ன செய்வேன், களஞ்சியத்தில் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஒரு கோதுமை மணி கூட நான் மட்டும் கோதுமை மணியாக இருந்து களஞ்சியத்தில் போய் சேர்றதை விட என் மூலம் ஆயிரமான கோதுமை மணிகள் உருவாக்கப்படணும்னு சொன்னால் என்ன, எப்படி ஆண்டவர் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அநேகரை மீட்கும் பொருளாக ஆண்டவர் என்ன செஞ்சார், அவருக்கு கொள்ளை பொருளாக ஆத்துமாக்களை கொடுத்தார். ஏசாயா 53 அதிகாரத்தை நம்ம எடுத்தோம்னா அது நமக்கு தெரியும். பாருங்க, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனி ஒரு கோதுமை மணியாக இருக்கும். ஆனால் அது எப்போ நிலத்தில் விழ தன்னை ஒப்பு கொடுக்குறது அது என்ன செய்யும், விதையாக மாறிடுது. அப்போது கோதுமையாக இருந்தது கோதுமை மணியாக இருந்தது கோதுமை விதையாக மாறிடுது. அந்த விதை நிலத்தில் விழும்போது அதை மண்ணள்ளி போட்டு மூடுவாங்க. அநேகர் அதுக்கு மேலே மிதித்து நடந்து போயிருப்பாங்க. அது மண்ணால் மூடப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்க. ஏற்ற காலம் வரும்போது அது வளர்ந்து பயிராகி அநேக கதிர்களை கொடுக்கும். அப்போ உள்ளே இருக்க கோதுமை மணி செத்தாதான் அதுக்குள்ளே இருக்க ஜீவன் என்ன செய்யும், வெளியே வரும். அது கோதுமை மணியாகத்தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக, ஒரு சில நேரம் மனுஷருக்கு
ஒரு மாவாக்கப்பட்டோ ஒரு சோறாக்கப்பட்டு உணவாக மாறலாம். ஒரு சில நேரம் எறும்புக்கோ மற்ற புழுப்பூச்சிக்கோ உணவாகலாம். ஆனால் இது ஏதோ ஒரு சின்ன காரியத்தை செய்து முடிச்சிடும். ஆனால் ஒரு கோதுமை மணி தன்னை சாக நிலத்தில் விழ ஒப்பு கொடுக்குற கோதுமை மணி, தன்னையே அழித்து கொள்ள தன்னுடைய ஜீவனை இழக்க ஒப்பு கொடுக்குற கோதுமை மணியில் இருந்து தான் புதிய ஜீவன் புறப்படும். அந்த ஜீவன் வளர்ந்து பெருகும்போது ஆயிரமான கதிர்கள் அதில் இருந்து வரும். அதில் ஆயிரக்கணக்கான கோதுமை மணிகள் இருக்கும். அந்த ஆயிரக்கணக்கான கோதுமை மணியும் அந்த ஒரு கோதுமை மணியோட கணக்கில் தான் வர வைக்கப்படும். இப்போ ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது இந்த தரையில் விழுந்த கோதுமை மணியும் உயிர்ப்பிக்கப்பட்டுரும். இது மூலம் உருவாக்கப்பட்ட கோதுமை மணிகளும் இவனோட அக்கௌண்ட்டில் சேர்க்கப்படும். அதனால தான் பரலோகத்தில் நமக்கு மிகுந்த அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பரலோகத்தில் மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ இந்த நாளில் நீங்களும் நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம்தான், அவருடைய நன்மையை அனுபவிக்கிற பாத்திரம்தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அநேகரை ஈர்க்கக்கூடிய பாத்திரம், ஒளி வீசக்கூடிய பாத்திரம், எல்லாம் உண்மை. ஆனால் இத்தனை இழக்க எப்போ நம்ம சம்மதிக்கிறோமோ, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நமக்கு உண்டு உண்டு உண்டு, இதெல்லாம் இழக்க சம்மதிக்கும் போது ஒரு நாள் நான் என்ன ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரே இந்த இதை நம்ம தானாக செய்ய முடியாது. ஆண்டோடைய அன்பு நம்மளை நெருக்கி, கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொன்னது போல் அவருடைய அன்பு யாரை நெருக்கி, ஏன்னா எல்லா கோதுமை மணிக்கும் பயன் உண்டு. யாரெல்லாம் பயிரானாங்களோ அவங்கெல்லாம் உணவாக மாறித்தான் ஆகணும். அவங்க ஏதோ ஒன்றுக்கு அவங்க உணவாக மாறித்தான் ஆண்டவர் படைத்ததின் நோக்கம் நிறைவேற்றப்படத்தான் செய்யணும். ஆனால் எந்த ஒரு கோதுமை மணி தான் சாகிறதுக்கு தன்னுடைய ஜீவனை இழக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கும், அந்த கோதுமை மணி தான் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக அவருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கோதுமை மணியாக மாறும். ஸோ முதல்ல நிலத்தில் விழ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் பாருங்கள், முதல்ல ஆண்டவரை வச்சே நம்ம தியானிப்போம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நேரிடும் போது நாமும் ஒரு கோதுமை மணியாக மாற நம்ம அர்ப்பணிக்கும் போது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். அதை நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகும்போது அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ணுகிற மக்களாக நாமும் மாறுவோம். ஏசாயா 53 அதிகாரத்தில் 3வது வசனம் பாருங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பாருங்க, பிதாவோட ஒரே பேரான குமாரன், வானாதி வானங்களும் கொள்ளாதவர், அவரை பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, 2வது வசனம் சொல்லுது, அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லைன்னு சொல்லுது. அவர் சாரோனின் ராஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமானவர், அப்பேற்பட்ட அழகானவர். அவரை போல சௌந்தரியம் உள்ள ஒரு உலகத்துகள் கிடையாது. அவர் சௌந்தரியத்திலிருந்து தான் இந்த உலகம் பூரா என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. உலகத்தோட சர்வ அழகும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு பூவை பார்த்து ரசிக்கிறோம், ஒரு மரங்களை பார்த்து ரசிக்கிறோம், இயற்கையை பார்த்து ரசிக்கிறோம். இந்த அழகையெல்லாம் உண்டாக்கினவருடைய அழகு இங்கே என்னப்பட்டது, விரும்பத்தக்க ரூபம் இல்லாத அளவுக்கு அசிங்கப்படுத்தப்பட்டுச்சு. அவர் நமக்காக என்ன செஞ்சார், இவ்வளவு அந்த கேடு அடைந்தார். அவ்வளவு அந்த கேடு அடைஞ்சதுனால அவர் தன்னோட அழக சாக ஒப்பு கொடுத்தார், தன்னோட அந்தஸ்து சாக ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய ஆஸ்தி சாக. அவர் பரலோகம், வானமும் பூமியும் என்னுடையது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, வானத்தின் இந்த அண்ட சராசரங்களும் அவருடையவர்கள். ஆனால் அவர் ஒன்றுமே இல்லாதவர் போல கந்த துணி அணிஞ்சு எல்லாவற்றையும் இழந்து சிலுவையில் தொங்கினார். நம்மை ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் தரித்திரரானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் பாருங்க, நிறைய நேரம் அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மக்களால் என்ன செஞ்சார், அசட்டை பண்ண. அநேகர் அவரை ஒரு பொருட்டா, இவன் யார் தெரியாத, தச்சை மகன் தானே, இவன் தானே, அவன் தானே, இவனை பற்றி அவனை பேய் பிடிச்சவன், அவன் போஜன பிரியன், இப்படிலாம் என்ன சொல்லி ஆண்டவரை நிறைய என்ன செஞ்சாங்க, மதுபான பிரியன், அப்படிலாம் என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அதை கேட்கும்போது அந்த தாயோட மனம் வேதனைப்பட்டுச்சு. வந்து இவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம்லாம் வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பிதா தன்னை என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருந்தாருன்னு தெரிஞ்சதுனால அதுக்கெல்லாம் அவர் சம்மதிக்கலை, அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கல. அது மட்டும் இல்லை, 7வது வசனத்தில் பாருங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போக போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, தன்னை மயிர்கத்திரிவிற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் ஒரு தம்முடைய வாயை திறவாதிருந்தார். 9வது வசனத்தில் துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள்.
12வது வசனத்துல அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். பாருங்க, கள்ளனோட கள்ளனா அவர் என்ன செஞ்சிருந்தாங்க? கள்ளன் மத்தியில் ஒரு கள்ளன் போல அவரை சிலுவையில அடிச்சிருந்தாங்க. அக்கிரமக்காரரோடு அவருடைய பிரேத குழி என்ன செஞ்சுதான்? துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இப்போ இதெல்லாம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு, இசப்பா உமக்காக வாழ நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், என் ஆவி ஆத்மா சரத்தை அர்ப்பணிக்கிறேன், உமக்காக ஓட நான் தீர்மானிச்சிருக்கிறேன், உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தம் பண்ண நீங்கள் என்னை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துங்கன்னு அர்ப்பணிக்கிற பாத்திரங்களை தான் ஆண்டவர் இந்த பாதையின் வழியே நடத்துவார். யோசேப்பு அர்ப்பணிச்சிருந்தான். யோசேப்பு அந்த பாதை வழியே ஆண்டவர் நடத்தினார். யோசேப்போட சகோதரர்களை நடத்தலை. ஒரு மரியாள் தன்னை அர்ப்பணிச்சிருந்தா. இஸ்ரவேலுள்ள சகல ஸ்திரீகளும் தெரிந்து கொள்ளப்படலை. அந்த மரியாள் என்ன செய்யப்பட்டா? தெரிந்து கொள்ளப்பட்டா. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் பார்த்தா நமக்கு தெரியும். தாவீது அர்ப்பணிச்சிருந்தாரு. ஸோ ரொம்ப அசட்டை பண்ணப்பட்டார். தகப்பனால் அசட்டை பண்ணப்பட்டார், தாயால் அசட்டை பண்ணப்பட்டார், சகோதரர்களால் அசட்டை பண்ணப்பட்டார். எல்லாமே நடந்துச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய சொந்த குடும்பத்தால் அசட்டை பண்ணப்படுவோம், சொந்த குடும்பத்தால் சகோதரர்களால் அசட்டை பண்ணப்படுவோம். மற்றவங்க நம்மளை அற்பமாக பார்ப்பாங்க, சீனு பார்ப்பாங்க, அவமானம். அந்த எப்படி ஒரு நிலத்தில் விழுந்த கோதுமை மணி என்ன செய்யுது? தூக்கி எறியப்படுது, புதைக்கப்படுது, மிதிக்கப்படுது, புதைக்கப்படுது, காணாமலே போயிடுது, அந்த மறக்கப்பட்டு போயிடுது. அந்த கோதுமை மணியை விதைச்சவருக்கு தான் அது ஞாபகம் இருக்குமே ஒழிய வேற யாராலும் அதை அறியவும் முடியாது, எண்ணவும் முடியாது. ஒருவேளை அது அந்த நிலத்தில் நடந்து போகிறவங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு கோதுமை மணி இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படி நம்ம எண்ணப்படாமல் போயிடுவோம். இந்த இதில் இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் இயேசுவானவருக்கு என்னெல்லாம் நேரிடிச்சோ அதெல்லாம் அவரை விசுவாசிக்கிற, அவருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேரிடும். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம சந்தோஷமாக நம்மளை அர்ப்பணிக்கும் போது மட்டும்தான், அப்போ அவங்க மிதிக்கும் போது உடைக்கும் போது நம்முடைய ஜீவன் என்ன செய்யுதுன்னா நமக்குள்ளே செத்துருது, நம்முடைய சுயம் செத்துருது, நம்முடைய ரூபம் முற்றிலுமாக மாறி கோதுமை மணி வெறும் பதர் மாதிரி ஆயிடுது. அங்கே என்ன தருது? ஜீவன் வெளிப்பட்டு பசுமையா தலை எழும்பி ஒரு நாள் அது என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீர் பாய்ச்சிருவாங்க. நீர் பாய்ச்சும் போது தான் எனக்கு ஜீவன் வரும். இல்லை நமக்கு பாய்ச்சிற நீர் என்னதான் இருக்கும் அப்படின்னா, மற்றவங்க அந்த ஆண்டவரை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் காரி துப்புனாங்கன்னு இருக்கு, முகத்தில் அடிச்சாங்கன்னு இருக்கு. ஏன்னா அப்போ அவமானப்பட்டுக்கும் நிந்தைக்கும் நம்மளை என்ன செய்யக்கூடாது? நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறதுலே நம்ம கவனமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய தன்மானத்தையும் தற்பெருமையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காக்கிறதுலே நம்ம குறியாக நிறைய நேரம் இருக்கிறதுக்கு சத்துரு நம்முடைய கவனத்தை திருப்புறான். பேதுரு கூட போய் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்கு இது நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். பேதுரு பாசத்தில் தான் சொன்னார். ஆனால் அவங்களுக்கு தெரியல, ஆண்டவர் அந்த பாடுகளின் வழியாக கடந்து போனாதான் அந்த சிலுவை சிங்காசனமாக மாறுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. நாம சிங்காசனத்தில் அமர்த்தப்படும்படி அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். ஸோ இன்று அநேகரை மீட்டு ஆண்டுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சேர்த்து கொள்ளும்படி, அநேகரை ஆண்டுடைய பிள்ளைகள் ஆக்கும்படி நாமும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக மாற வேணும். அப்படி மாறும்போது நமக்கும் அவமானம் வரும், நிந்த வரும், பழிச்சொல் வரும், பாடுகள் வரும், வேதனை வரும். அத்தனையும் கர்த்தரின் நிமித்தம் அப்போஸ்தலர்கள் சகிச்சாங்க, அவருடைய பிள்ளைகள் சகிச்சாங்க, நாமும் சகிப்போம். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆளுகை செய்ய ஆசை இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரோடு கூட பாடுகளை சகிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். அக்கிரமக்காரரோட அக்கிரமக்காரம் போல நம்மளையும் என்ன செய்யும் இந்த ஜனம் பார்க்கும். இந்த கூட்டத்தோட நிற்கா, ஏன்னா அவர் பாவியான ஸ்திரியோட போஜனம் பண்ணினாரு, பாவியான ஆயக்காரன் வீட்டில் அவர் பந்தி இருந்தாரு, சகையையும் நேசிச்சாரு, விபச்சார ஸ்திரீயையும் மன்னிச்சாரு, அவளையும் நேசிச்சாரு. ஸோ அவரை போல நம்ம எல்லாரையும் நேசிக்க பழகுவோம், எல்லாரிடத்துல அன்பு கூற பழகுவோம். ஐயோ இந்த இடத்துல நான் நின்னேன்னா இந்த உலகம் இப்படி ஒரு முத்திரை எனக்கு கொடுத்துருமோ அப்படிங்கிற பயம் நமக்கு நேரிடும். ஆனால் உள்ளே போராட்டமும் வெளியே பயமும் இருந்தாலும் என் புறம்பான மனுஷன் அழிய 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 உள்ளான மனுஷனை நான் வல்லமையா பலப்பட தான் நான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய வல்லமையை என் மூலம் வெளிப்படுத்த முடியும். அவரை போல நான் மாறி அவரை போல அநேக ஆத்துமாக்களை அவருக்காக அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பேங்க விசுவாசத்தோடு கூட அவமானத்தை எண்ணாம சிலுவையை சகித்து நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடும்போது பலன் தரும் கோதுமை மணியா நாம மாறுவோம். இப்படி இயேசுவானவர் தன்னை கோதுமை மணியா
சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் ஆண்டவரே உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேப்பா. ஆண்டவரே நான் உங்கள் கரத்தில் கோதுமை மணி போல மடியை என்னை ஒப்பு கொடுக்குறேன். அநேகர் ஆண்டவரை உங்களுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்க. என்னுடைய வார்த்தைகள் மூலம், என்னுடைய ஆண்டவரே கிரியைகள் மூலம், ஆண்டவரே எங்களுடைய பாடல்கள் மூலம், எங்களுடைய அபிஷேகத்தின் மூலம் நீர் ஆண்டவரை அநேகரை கொண்டு வரப்போகிறதற்காக நன்றி. அதற்காக நீர் எந்தெந்த பாதையில் எங்களை நடத்துறீங்களோ அந்தந்த பாதைகளுக்கு அந்தந்த பாத்திரத்தில் நாங்கள் பானம் பண்ண ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, பலனை தாங்க. உண்மை பலப்படுத்தின ஆவியானவர் எங்களையும் பலப்படுத்தட்டும் சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனே, அவமானம் நிந்தை சிலுவைதனே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.